நம்ம 10th சோசியல் வால்யூம் 1 உள்ள ஒன்வேர்டு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அப்புறம் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் பொது அறிவுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாபத்தியம் அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்கன்னா லெனின். ரெண்டாவது ஒன்று, இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாகவும் 1884 சூடான் படைகளால் தோற்கடிக்கப்பட்டது. மூணாவது ஒன்று, ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தவர் ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்லியம். லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. அதனால் அமெரிக்க குடியரசர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார். முதல் உலகப் போர் செலவுக்காக இந்தியா 230 மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாகவும் 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வழங்கியது. மேலும் 250 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள போர் முனைக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைத்தது. நம்மகிட்ட தான் வாங்கியிருக்காங்க இந்தியாவிலிருந்து முதல் உலகப் போரில். பிராத்தா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். அதன் பொருள் உண்மை என்பதாகும். இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனின் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும் பிராத்தா அப்படிங்கிறது. அடுத்து, பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் உள்ளது. அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் ட்ரமண்ட் ஆவார். பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. இது சர்வதேச நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தி ஹேக் நகர்லேயும், பன்னாட்டு சங்கம் பார்த்திங்கன்னா அது ஜெனீவாவிலையும் இருக்குது. இப்போ இயர் பார்க்க போகிறோம். 1914 முதல் உலகப்போர் தொடக்கம், 1917 ரஷ்ய புரட்சி, 1918 முதல் உலகப்போர் முடிவு. 4 வருஷம் நடந்திருக்கு. அதுக்கு நடுவில் ரஷ்ய புரட்சி நடந்திருக்கு 1 வருஷம் முன்னாடி. 1919 வெர்சால்ஸ் உடன்படிக்கை. 1920 பன்னாட்டு சங்கம் அமைக்கப்பட்டது. இந்த 1920 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1926 2ஆம் பியூஸ், அதாவது தலைவர் அப்படிங்கிற என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் முசோலினி. திருச்சபை கத்தோலிக்க உடன் முசோலினி ஏற்படுத்திய உடன்படிக்கை லேட்டன் உடன்படிக்கை 1929. நாசி அப்படிங்கிறது என்னதுன்னா நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறத நாசிஸ் கட்சி, அதாவது நம்மளுடைய அந்த ஹிட்லருடைய கட்சி அப்படின்னு தெரியும், அப்படி தானே. நாசி கட்சியின் பிரச்சார தலைமை ஜோசப் கோயபல்ஸ். அவர் ஒரு முறை எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டால் இறுதி உண்மையாகிவிடும் என கூறினார். 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. அதாவது டையர்சி அப்படிம்பாங்க, டையினால 2 இரட்டையாட்சி 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது 1935. 1899 1902 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் நம்ம போயர் வார்மாங்க நடைபெற்றது. தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்கன் நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவர். இவர்களது மொழி ஆப்பிரிக்கானஸ். 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஜெர்மனுடைய மியூனிச் உடன்படிக்கை மேற்கொண்டார். 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின். ஓகேங்களா. ஐநா சபை மனித உரிமைகள் ஆணையத்தை உருவாக்கியது. மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் 30 கட்டில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது. 1948 டிசம்பர் 10 ஐநா சபை இந்த வரலாற்று சாசனத்தை ஏற்றுக்கொண்டது. டிசம்பர் 10 உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ILO அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் லொக்கேட்டட் இன் ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து. சரிங்களா. ILOனா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ், அது எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. ஐநா பாதுகாப்பு சபையானது 15 உறுப்பினர்களை கொண்டது. அதில் என்னென்ன நாடுகளாம் அப்படின்னா USA, சைனா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்கள். ஏனைய 10 உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒவ்வொரு நிரந்தர உறுப்பினருக்கும் மறுப்பானை அதிகாரம், அதாவது வீட்டோ பவர். இந்த வீட்டோ பவர் வச்சா சைனா ரொம்ப நிறைய விஷயத்தில் ஐநா சபையில் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் எந்த முடிவையும் இதன் மூலம் தடுத்து வரலாம். அதுதான் ஐநா சபை எடுக்க எந்த முடிவும் இந்த வீட்டோ பவர்னால தட. இந்த 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்கள். சரிங்களா. அடுத்து எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில் அப்படிங்கிறது என்ன, எக்கோசோஸ் அப்படிங்கிறது. இது ஐநா சபையின் 5வது அங்கமாகும். அப்புறம் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ அப்படிங்கிறது UN எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். UNICEF அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அண்ட் UNDP அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான்.
பிரெட்டன் உட்ஸ் இரட்டைகள் என குறிப்பிடப்படும் உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு 1945 நிறுவப்பட்டன. சரிங்களா? பிரெட்டன் உட்ஸ் இரட்டைகள் என குறிப்பிடப்படும் உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு 1945 தான் நிறுவப்பட்டது. இவ்விரு நிறுவனங்களும் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ளன. சரிங்களா? அடுத்து இபார்டு அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி அண்ட் ஐடிஏ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவை இரண்டுமே உலக வங்கி என்ற பெயரிலே குறிப்பிடப்படுகிறது. இந்த ஐடிஏவும் சரி ஐபிஆர்டியும். ஐஎஃப்சி இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இதுதான் பன்னாட்டு நிதியமைப்புன்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு நிதியமைப்பானது அடிப்படையில் ஹேரி டாக்டர் ஒயிட், ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் எனும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களின் மூளையில் உதிர்த்த குழந்தையகம். இவ்வமைப்பு 1945 29 உறுப்பு நாடுகளை கொண்டு முறையாக தொடங்கப்பட்டது. தற்போது 189 நாடுகள் உறுப்பு நாடுகள் உள்ளன. 1940 பிரிட்டன் போர், 1941 முத்து துறைமுக நிகழ்வு அப்படின்ட்டு இருக்காங்க. 1942 ஸ்டாலின் கிரேடு போர். பனிப்போர் என்ற சொல்லடை முதல் முறையாக ஜார்ஜ் ஆர்வெல் 1945 என்ற ஆங்கில எழுத்தாளர் கையாண்டார். நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வடக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே ஏற்பட்ட இராணுவ கூட்டு ஒப்பந்தம், அதுதான் இந்த நேட்டோ ஒப்பந்தம் அப்படிம்பாங்க. வடக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும். மேஜர் மெம்பர்ஸ், இந்த நேட்டோவோட என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல் அண்ட் யுனைடெட் கிங்டம். பின்னர் 1952 கிரீஸ், டர்க்கி இவ்வொப்பந்தத்தில் இணைந்து கொண்டன. ஜெர்மனி 1955ஆம் ஆண்டு இவ்வொப்பந்தத்தில் இணைந்தது. முக்கிய அம்சமானது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும். இவ்வொப்பந்தத்தின் உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் அது தங்களே தாக்கியது என்று கருதப்பட வேண்டும். It had 29 members in 2017, including all 7 non-Soviet former Warsaw Pact nations அப்படின்னு போட்டிருக்காங்க. 2017 29 நாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 29 மெம்பர்ஸ். சரிங்களா? சீட்டோ, இது முக்கியமானது. த சவுத் ஈஸ்ட் ஆசியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் 1954 அந்த இயரில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் என்னென்ன நாடுகள்னா அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, த பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான். இவ்வொப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் இப்பகுதியில் பொதுவுடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? பொதுவுடைமை அப்படி பரவுதான் தடுக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் வார்சா ஒப்பந்தம், வார்சா பேக்டுமாக நேட்டோவிற்கும் எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கியது வார்சா ஒப்பந்தம். நேட்டோ நம்ம முன்னாடி பார்த்தோமா அதில். ஐரோப்பாவை சார்ந்த 8 முக்கிய நாடுகளான அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ருமேனியா, ரஷ்யா ஆகியவை டிசம்பர் 1954 மாஸ்கோவில் கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்தின. இவை மீண்டும் மே 14 1955 கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பட்டன. இதுவே வார்சா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்நாடுகள் மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டு இராணுவ முகமையை நிறுவின. 1991 வார்சா ஒப்பந்தத்தை சோவியத்தின் பிளவு முடிக்கு கொண்டு வந்தது. 1991 அந்த வார்சா ஒப்பந்தமே கேன்சல் ஆகிட்டு பிகாஸ் ஆஃப் இந்த சோவியத் பிளவு அடைஞ்சனால. சென்டோ, சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இதில் என்ன நாடுகள்னா துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் 1955 ஏற்படுத்திய ஒப்பந்தமே பாக்தாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. 1958 அமெரிக்க ஐக்கிய நாடு இவ்வுடன்படிக்கை இணைந்தது. 1958 தான் அமெரிக்காவே இணைஞ்சிருக்கு. இவ்வொப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டது. கொரியா நாடு 1945 வடக்கு தெற்கு என பிரிக்கப்பட்டு வட கொரியா, தென் கொரியா. அண்டு முதலாவது உச்சி மாநாடு அப்படிங்கிறது பெல்லிகிரேடில் நடந்தது. அரேபிய கூட்டமைப்பு, அரபு லீக் சம்மிட் மார்ச் 1945 கெய்ரோவில் உருவாக்கப்பட்டது. சூயஸ் கால்வாய் சிக்கல் அப்படிங்கிறது சுவிஸ் கேனல் கிரைசிஸ் 1986. அரபு இஸ்ரேல் போர் 1967 அண்ட் 1973. பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புக்கு பேர் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், PLO. வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் 1976 ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்பட்டது. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையொப்பமிட்டன. 10 நாடு 1949. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க். யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ECSC. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி EEC. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் SEEA. யூரோப்பியன் யூனியன் UU 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிக்ட் நெதர்லாந்து ஒப்பந்தம். ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தி பொதுவான பணமாக யூரோ நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் 1992 பிப்ரவரி 7 தான் நடந்திருக்கு.
28 உறுப்பு நாடுகள் உள்ளன. தலைமையகம் வந்து பிரசல்ஸ், பெல்ஜியம். 2017 பிரிட்டன் இவ்வொன்றியத்திலிருந்து வெளியேறியதாக அறிவித்தது. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் தாய்மொழி, அவருடைய தாய்மொழி என்னன்னா வங்காளம். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி எனும் உடன்படிக்கை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். 1929 வில்லியம் பெண்டிங்னா என்னது, சதி அந்த உடன்படிக்கை வந்து அதை ஒழித்து கேட்டதுக்காண்டி சட்டம் இயற்றினார். 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் அடிமாங்க. 1856 வந்தது. 1860 அதுலேருந்து 4 வருஷம் முதல் முறை திருமண வயது சட்டம், திருமணத்துக்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. 1925 13ஆகவும் 1891 12ஆகவும் உயர்த்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் மாற்றி அடிக்கும். 1891 12ஆகவும் 1925 13ஆகும். சரிங்க, அப்படி. பம்பாய் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம் ஆகும். இதனை நிறைவியர் ஆத்மாராம் பாண்டுராம் ஆவார். பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மாராம் பாண்டுராம். மகாதேவ் கோவிந்த் ரானடே விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வனிச்ச சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். ஒரே ஆள் தான், மகாதேவ் கோவிந்த ரானடே. 3 அமைப்பு: விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. ஜோதிபா பூலே குலாம்கிரி அடிமத்தனம் என்ற நூலை எழுதினார். அந்த குலாம்கிரி அப்படிங்கிறது தமிழில் வந்து அடிமத்தனமாங்க, ஜோதிபா பூலே தான். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்படுது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. அவர் எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ். மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம்னா மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட். 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இவ்வமைப்பு பின்னர் 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஜோதிபா பூலே 1852 ஒடுக்கப்பட்டதற்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். சத்யசோதக் சமாஜ், உண்மையை நாடுவர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்னும் அமைப்பை நிறுவினார். ஐயன் காளி 1907 சாது ஜன பரிபாலன் சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அதாவது அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் என்னும் அமைப்பை நிறுவினார். ஐயன் காளி சாது ஜன பரிபாலன் சங்கம். சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றால் அப்பெயரை பெற்றது. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பார் ரஹமுன்மாய் மஜ்த யாசனன் சபா, பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். ராஸ்ட் கோப்தார், உண்மை விளம்பி என்பதே அதன் தாரக மத்தியமாக இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த அலிகார் இயக்கத்தில் உள்ள இது, அது வந்து கண்டுபிடிச்ச சர் சையது அகமது கான். இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற ஒன்று எடுப்போம்.